Healing has a process. Some healings are a process. Some healings are instant. சில நேரத்தில் நான் சொல்கிறேன், சில நேரத்தில் நம்மளே அந்த லேசாக வலி இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், அதை மறுபடியும் ஐயோவா வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி பதறாமல் நீங்கள் அதிகாரம் எடுக்கணும். அது மேலே எப்படி பயத்து மேலே நீங்கள் அதிகாரம் எடுக்குங்களே, அந்த மாதிரி நீங்கள் அந்த அதிகாரத்தை எடுத்து சொல்லணும், இது கம்ப்ளீட் ஆகிரும், முடிஞ்சு, இட்ஸ் டன். இயேசு கிறிஸ்து பேசும்போது தான் சொன்னார், எல்லாம் முடிஞ்சன. ஆமென். ஸோ இப்போ வர்ற வழி அது வழியாக கூட நமக்கு தெரியல. சரி, ஸோ அதான் சொன்னேன், சில நேரத்தில் ரிலேட்டிங் இன்னும் இருக்கும். ஒரு பகுதி குணமான இன்னொரு பகுதி அது கூட ரிலேட் பண்ணதாக இருக்கும். அதுக்கும் பேசுங்க, இயேசு நாமத்தில் குணமாடிட்டோம். அவ்வளோதான். ஹலோ, இயேசு கிறிஸ்து நான் போன வாரம் சொல்லும் போது அதை சொல்ல மறந்துட்டோம் கூட. இயேசு கிறிஸ்து எச்சு துப்பி என்னது மண்ணை குழச்சி கண்ணில் வச்சு ஒருத்தனை போயிட்டு வர சொன்னார், தண்ணியில் போய் முழுகிட்டு வாடான்னு. அப்போ நான் சொன்னேன், அவருக்கு பார்வை கிடச்சி தான் சொன்னேன். இல்லைங்க, அரை பார்வை தான் கிடச்சி. என்னாச்சு, அவர் வந்தோடனே இப்போ எப்படிப்பா வந்தோடனே எப்படி பார்வை உனக்கு கிடச்சிச்சு தானே அப்படின்னா, இப்போ நல்லா தெரியுதா தெரியுதான்னு. இல்லை ஆண்டவரே, மனிதர்கள்லாம் மரம் மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்காங்க. மனுஷர்களை பார்க்கும்பொழுது அவங்க அவர் பார்வையில் மரம்தான் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. மனிதர்கள்லாம் மரம் மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்காங்களாம் அவருடைய கண் பார்வைக்கு. அப்போ இயேசு மறுபடியும் போய்ட்டு இது பண்ணிட்டு வா அப்படின்னு 2வது தடவை போயிட்டு வந்தார். கண் பார்வை தெளிவார். மனுஷனை தான் பார்க்குதாங்க. அவர் பார்த்தது நடமாடினதுலாம் மரமாக இருந்ததுலாம் இப்போ 2வது தடவை முழுகிட்டு வந்தோடனே என்னாச்சு, மனிதர்களாக தெரிஞ்சு. ஸோ அதனால் ஹீலிங் ஹேஸ் அ ப்ராசஸ். சம் ஹீலிங்ஸ் ஆர் அ ப்ராசஸ். சம் ஹீலிங்ஸ் ஆர் இன்ஸ்டன்ட்.